ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் எப்படி இருக்கும் இனிமே அப்படின்றத பார்க்கலாம். வார் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதை தவிர நேத்து வீடியோல நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சர்ஸையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்டன் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். கோல்டன் சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்ல. நேத்து ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா கோல்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. பட் திரும்பவுமே ரேஞ்சுக்கே வந்துருச்சு. இப்ப ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த டீல் வந்து ஓவர் ஆயிடுச்சு, இனிமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஈரானோட பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் அவங்க பீஸ் டாக்கு வந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனாலதான் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சு. அதே நேரம் ஈரான் மேல அவங்க வந்து கச்சா எண்ணெய்க்காக தடை விதிச்சிருந்தாங்க. அதை வந்து இந்த டீல் போட்டிருந்த போது அவங்க என்ன பண்ணிருந்தாங்க, டெம்பரவரியா அதை எடுத்து விட்டுருந்தாங்க. சோ கச்சா எண்ணெய் வந்து தடை இல்லாம மத்த நாடுகளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. இப்ப திரும்பவும் வந்து இந்த பீஸ் டீல் ஓவர் ஆனதுனால அந்த தடையை வந்து ஈரான் மேல அமெரிக்கா போட்டிருக்காங்க. க்ரூட் ஆயில் திரும்பவும் தட்டுப்பாடு வரத்துக்குமே வாய்ப்புகள் இருக்கு. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து ஒரு ரத்த கரை படிந்த எங்க நாட்டுல இருக்கிற ஸ்கூல்கள் மேலாம் நீங்க வந்து தாக்குதல் நடத்தி குழந்தைகள் வரைக்கும் கொண்டு இருக்கீங்க. சோ நீங்க வந்து பீஸ் டீல பத்தி பேசாதீங்க, எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கோவமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு நாடுகளும் வந்து ஓரளவு கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருந்தாலும் திரும்பவும் இப்ப வந்து பழைய இடத்துக்கே வந்து நிக்கிறாங்க. ஒருவேளை வந்து பாகிஸ்தானோ இல்ல மற்ற நாடுகளோ மத்தியஸ்தம் பண்ணி பீஸ் டீலுக்குள்ள கொண்டு வரலாம், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ட்ரம்ப்பை பொறுத்தவரை ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஈரான் அந்த 3 கமர்ஷியல் கப்பல் மேல அட்டாக் பண்ணது ரொம்ப தப்பு. ஈரான் டீல வந்து வயலேட் பண்ணிட்டாங்க, அதனாலதான் இந்த தாக்குதல் நடந்ததுன்னு அவர் சொல்றாரு. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஹார்மோஸ் நீரிணையை தாண்டி போற கப்பல்களுக்கு வந்து ஒரு சுங்க கட்டணம் மாதிரி அவங்க வசூலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து அதுக்கு அமெரிக்காவோ மத்த நாடுகளோ ஒத்துக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு கட்டணமே வசூலிக்கல. அதே மாதிரி ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஈரான் வந்து இந்த போர்னால நிறையவே வந்து அவங்க பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கட்டணம் மாதிரி கேட்கறாங்க. இடத்துக்கான கண்ட்ரோலுமே அவங்க கையில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் வந்து பிரச்சனைக்கான மைய புள்ளியா இருக்கு. இதை தவிர இன்னும் அவங்க கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ், யுரேனியம் எல்லாமே வந்து அமெரிக்கா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பிரச்சனை கிளியர் ஆனா மட்டும்தான் நமக்கு க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு குறையும். அதே மாதிரி இந்தியன் ருப்பியுமே வந்து ஸ்ட்ராங் ஆகும். க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏற ஏற நம்ம வந்து அதிகமான பணம் கொடுத்துதான் நம்ம வாங்குற மாதிரி வரும். அப்ப இந்தியன் ருப்பியினுடைய வேல்யூ குறையும். இன்னொரு பக்கம் கோல்டுனுடைய பிரைஸ் குறையும். ஆனா நமக்கு போதுமான அளவு குறையாது. அதுக்கு காரணம் நம்மளுடைய ஐஎன்ஆர் வீக் ஆயிட்டே வரும். சோ நம்ம வந்து மண்டே மார்னிங் தான் பார்க்கணும். திரும்பி இந்த சாட்டர்டே சண்டே ஏதாவது பெரிய அளவு தாக்குதல் நடந்ததுன்னா க்ரூட் ஆயில் ஏறி கோல்டு பிரைஸ் விழும். அதே மாதிரி மண்டே மார்னிங் வந்து எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னு சொன்னா கோல்டு பிரைஸ் திரும்பவும் ஏறும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச்ல தான் வந்து கோல்டு மெயின்டைன் ஆகுது. அதாவது அந்த 13,000 இருந்து 13,300 400 இதே ரேஞ்ச்ல தான் இருக்கே தவிர பெரிய அளவுக்கு டவுனும் போகல, ரொம்ப ஹையும் போகல. இது வந்து இதே ரேஞ்ச்ல மெயின்டைன் ஆகுது. அப்கமிங் வீக்ஸ்ல நம்ம ஜூலை 14 அப்புறம் வந்து வேற ஏதாவது பெரிய நிகழ்வுகள் கோல்டு மேல இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். வார் ஸ்டேட்டஸ் அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் பத்தின ஸ்டேட்டஸ் இதுதான். நேத்து வீடியோல நிறைய பேர் கோல்டு அண்ட் சில்வரை பத்தின டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிஆர்டி ஆஃபர்ல இருந்து பார்க்கலாம். ஜிஆர்டி ஆஃபர்ல காயின்ஸ்க்கு வந்து 0% வேஸ்டேஜ் கொடுக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆடி பேருக்கு அன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் தான் வந்து அவங்க ஆஃபர் கொடுப்பாங்க. இந்த வாட்டியுமே வந்து அன்னைக்கு மார்னிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஆடி பேருக்கு அன்னைக்கு வந்து மேக்சிமம் எல்லா வருஷமே அவங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த வருஷமும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வெயிட் பண்ணி ஆடி பேருக்கு அன்னைக்கு காயின்ஸ் வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கோங்க. இல்ல வந்து ஹை ரேட்டா இருக்கு அப்படின்னா நீங்க இன்ஸ்டா கோல்டுல கூட அந்த காசை போட்டுட்டு 1 கிராமோ 2 கிராமோ சேர்த்துட்டு கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் இந்த வாட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிருந்தீங்க. ஏன்னா அதுக்காகவே நாங்க வந்து சிட்டு ஸ்கீம் தான் சேர்ந்திருக்கோம் அப்படின்னு. ஆனா உண்மையாவே வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமே ஜிஆர்டில வந்து ஹோம் அப்ளையன்சஸோ இல்ல வந்து வேஸ்டேஜ்ல டிஸ்கவுண்டோ அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க சிட் ஸ்கீம் சேர்ந்தவங்களுக்கும். பட் இந்த வாட்டி வந்து அந்த ஆஃபர் வந்து கொடுக்கல. மத்த இடங்களுக்கும் ஜிஆர்டிக்கும் என்ன வித்தியாசம்னா, சிட்டு ஸ்கீமுக்குமே வந்து இதுல எல்லா கிஃப்ட்ஸுமே கொடுப்பாங்க. இப்ப தீபாவளி டைம்ல வந்து நீங்க கோல்டுக்கு சில்வர் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆஃபர் இருந்ததுன்னா சிட் ஸ்கீம்ல வாங்குறவங்களுக்கும் அந்த ஆஃபர் கொடுப்பாங்க. இந்த வாட்டி வந்து கம்ப்ளீட்டாவே நிறுத்திட்டாங்க. வெறும் 1 கிராமுக்கு வந்து நமக்கு 200 ரூபாய் லெஸ் அந்த ஒரு ஆஃபர் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபர்ஸ் எல்லாமே குறைஞ்சு வருது. இப்போ தீபாவளி டைம்ல வந்து சில்வர் கொடுக்கறத நிறுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒன் டைம் ஸ்கீமையே நிறுத்திருக்காங்க. அடுத்தது ஆடி ஆஃபரையுமே வந்து குறைச்சிருக்காங்க. இப்போதைக்கு அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே பிளஸ்ஸா பார்க்கக்கூடியது ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு. அது வந்து நல்லா இருக்கு. அதுல முடிஞ்ச அளவு சேவிங்ஸ் பண்ணுங்க. இந்த டிஜிட் இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது நிச்சயமா
அதுவுமே வந்து போத்தீஸ் மாதிரி 6 டிஜிட்க்கு கொண்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ நீங்க வந்து சேவ் பண்ணுங்க. அதுக்கான வீடியோவும் நான் கொடுத்திருக்கேன். என்ன மாதிரி நீங்க கால்குலேஷன் போட்டு அதுல அதிக கிராம்ஸ் சேர்க்கணும்னு அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன டவுட் கேட்டிருந்தீங்கன்னா, கிராமாவும் ஆட் ஆற மாதிரி வேணும், அதே மாதிரி அமௌண்டாவும் ஆட் ஆற மாதிரி வேணும், அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் சொல்லுங்க அப்படின்னு. ஜிஆர்டில உங்களுக்கு அமௌண்டாவும் ஆட் ஆகும், கிராம்ஸாவும் ஆட் ஆகும், பிளஸ் நமக்கு வந்து கிஃப்ட் ஆர் சில்வர் கூப்பனும் கொடுக்குறாங்க. சோ ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் சிட் ஸ்கீம் பெஸ்டா தான் இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து லலிதாவை பார்க்கலாம். லலிதா ஜுவல்லரிலயும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆற ஸ்கீமும் இருக்கு, கிராம்ஸா வரவு வைக்கிறதும் இருக்கு. ஆனா அங்க என்ன பிரச்சனைனா கலெக்ஷன்ஸ் வந்து போதுமான அளவு கிடையாது அண்ட் கஸ்டமர் சர்வீஸுமே அவ்வளவா சரியில்லை. இப்ப லாஸ்டா நான் போயிட்டு எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. அதனால வந்து தான் நான் லலிதாவை இப்ப ரொம்ப பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் சாட்டிஸ்பாக்சனா இருக்கு அப்படின்னா நீங்க லலிதால கூட ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ஜிஆர்டிக்கு லலிதாக்கு என்ன வித்தியாசம்னா, ஜிஆர்டில 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ, லலிதால 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. என்ன ஒரு பெரிய டிராபேக்னா, என்னதான் 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ கொடுத்தாலும் நமக்கு வந்து ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சு நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கஸ்டமர் சர்வீஸும் சரி, கலெக்ஷன்ஸும் சரி ரொம்பவே வந்து இப்போ புவரா இருக்கு லலிதாவை பொறுத்த வரைக்கும். சோ அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. மூணாவது டீஸை பொறுத்த வரைக்கும் கிராம் பேஸ்டா தான் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அமௌண்டா வந்து வரவு வைக்கிறது இல்ல. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம கிராமா மட்டும் வரவு வைக்கும் போது லாஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நாளைக்கு வந்து வார் ரொம்ப எஸ்கலேட் ஆகி கோல்டு பிரைஸ் டவுன் ஆச்சுன்னா நீங்க அமௌண்டா வந்து சிட்ட க்ளோஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதனால தான் நான் வந்து போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் ரெக்கமெண்ட் பண்ணல. நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதா இருக்கும். அண்ட் தங்கமயில பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 75% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் ஃப்ரீ தருவாங்க. 25% வேஸ்டேஜ் நம்ம கட்டுற மாதிரி வரும். 11 மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டு கையில இருந்து வேஸ்டேஜ் கட்டுறது அவ்வளவு அக்செப்டபிளா எனக்கு தோணல. சோ தங்கமயிலுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீகுமரன்லயும் கிராம் பேஸ்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் மலபார் மத்த ஷாப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 18% எல்லாம் வேஸ்டேஜ் ஃப்ரீ வராது, 11% கிட்ட தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சோ 18% உங்களுக்கு வேஸ்டேஜும் கொடுத்து கிராம் அண்ட் அமௌண்டா வரவு வைக்கிற மாதிரியான ஸ்கீம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 3 இருக்கு. ஜிஆர்டி, லலிதா, ஏகே தங்க மாளிகை, இதுதான் இப்போதைக்கு பெஸ்டா இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க நேர ஷாப்புக்கு போயிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கலெக்ஷன்ஸ் நல்லா இல்ல, கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இல்லன்னு வருத்தப்படாதீங்க. நேர போனா மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் உங்களால கண்டுபிடிக்க முடியும். நீங்க மங்களன் மங்கள் பத்தி கேட்டிருந்தீங்க. மங்களன் மங்கள் வந்து சேலம் அண்ட் திருச்சி 2 இடத்துலயுமே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மந்த்ஸ் ஸ்கீம் இருக்கு. இங்கேயுமே வந்து உங்களுக்கு கிராம் பேஸ்டா தான் வரவு வைப்பாங்க. அதாவது நம்ம கட்டுற தொகையை அமௌண்ட் எல்லாம் வரவு வைக்க மாட்டாங்க. பட் இங்க வந்து நீங்க கிஃப்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு கோல்டாவே வரவு வைப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அது மட்டும் என்னன்றதை கேட்டுக்கோங்க. அண்ட் இவங்களுடைய ஒன் டைம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 11 மந்த்ஸ்லயே நம்மளால வந்து ஜிஎஸ்டியே இல்லாம வாங்கிக்க முடியும். இப்போ சேலத்துல இருக்கீங்க, திருச்சியில இருக்கீங்க, இல்ல அதை சுத்தி இருக்கீங்க அப்படிங்கும்போது தாராளமா நீங்க வந்து இந்த ஷாப்பையே சூஸ் பண்ணிக்கலாம். இதுல நிறையவே நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா சிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கிராம் பேஸ்டா வரவு வைக்கிறாங்கும் போது அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடையாது. அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து மங்களன் மங்கள் பத்தி சொல்லுங்க அப்படின்றதுனால நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த சென்னை சைட்ல நிறைய பேர் பாக்குறீங்க, உங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் ஒரே ஒரு வாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நேரையே கூட போயிட்டு ஒன் டைம் ஸ்கீம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிருக்கீங்க. அமௌண்ட்னா நீங்க வந்து ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். பட் ஜுவல்லா வந்து வைக்க போறீங்கும் போது நீங்க ஷாப்புக்கு போற மாதிரி தான் வரும். ஏன்னா அங்க வந்து சைன் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நேர போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். மங்களன் மங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ட்ரஸ்டடான ஷாப் தான். ரொம்ப வருஷமாவே திருச்சி அண்ட் சேலத்துல இருக்கிறதுனால நீங்க வந்து ட்ரஸ்ட பத்தி எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சில்வர் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இப்ப வாங்கலாமான்னு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து ஒரு ஆர்டிபிஷியலான டிமாண்ட உருவாக்கி ஆல்ரெடி வந்து ஹை பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இறக்கும் போது சரியானபடி நம்ம அசோசியேஷன்லயும் இறக்குறது கிடையாது. அதை நீங்களே நோட் பண்ணிருப்பீங்க. சில நாள்னா வந்து 5 ரூபாய் குறைக்கணும், ஆனா அப்படியே கூட வச்சிருக்காங்க. அது என்னன்றது நமக்கு தெரியல. சோ தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. வீட்டுக்கான பொருட்களோ இல்ல வந்து கொலுசு அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இந்த டைம்ல சில்வர் வாங்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கோல்டன் சில்வர் இனிமே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். பார் ஸ்டேட்டஸ பார்த்தோம். அதை தவிர கோல்டன் சில்வர் பர்ச்சேஸ்ல உங்களுக்கு இருக்கிற ஒரு சில சந்தேகங்களுக்கான விடைகளையுமே இந்த வீடியோல பார்த்தோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.